எல்லாருக்கும் ஷாலோம். கேரளாவோட ட்ரெடிஷ்னலான சிக்கன் சிரட்டை புட்டுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும், ரொம்ப பேஸ்ட் அரைக்கணும்னு இல்லை. ஒரு பிக் ஆனியன் சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி, அதையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி லீஃபு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா. அது எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து கேரளாவோட ரொம்ப ஃபேமஸான ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா இப்போ கை வச்சு நல்லா பிசையணும். ஃபுல்லாக சிக்கனில் அந்த மசாலா பட்ட மாதிரி ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது பிசையும் போதே நல்லா அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த சிக்கனுக்கும் அந்த மசாலாவுக்கும் நல்ல ஒரு அரோமா, சூப்பரான ஒரு அரோமாவாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை அது மேலே வச்சுட்டு இப்போ தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் சிரட்டை போட்டு செய்கிறதுக்கு வந்து இப்போ வந்து சிரட்டை, அதாவது தேங்காவோட சிரட்டை எடுத்துக்கிறணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஹோல் இருக்கிற பக்கம் தான் எடுப்பாங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து அது கிடைக்கல, இதுதான் கிடைச்சது. ஆனால் நானே அதை ஷேப் தகுந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புட்டு ரெடி பண்ணுறதுக்கு மாவு எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி பிணையுவாங்க. ஸோ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கை வச்சு ஒரு பால் மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து நம்ம அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். ஸோ தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறமாவும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ சிக்கன் வந்து நல்லா சுருண்டு வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம சிரட்டை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிரட்டையில் ஆக்சுவலி இதை வந்து மிக்சிங் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் போட்டு அப்புறமா சிக்கன் போட்டு அப்புறமா புட்டு மாவு போடலாம். இல்லைன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா புட்டு மாவே ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். புட்டு மாவு முக்கால்வாசி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அடியிலே நம்ம தேங்காய் போட்டு மேலேயும் தேங்காய் போடலாம், அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் தான். பட் தேங்காய் அதிகமாக சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சு இந்த சிக்கன் மசாலா இதையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். சிரட்டை புட்டு வந்து நமக்கு புட்டுனாலே நம்மளுடைய ஆப்ஷன் தான். அது வந்து எப்படி மசாலாவை அப்ளை பண்ணணும், தேங்காவை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் இது வைக்க போகிறோம். குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ அந்த தண்ணி பாயில் பண்ண உடனே இந்த மாதிரி அதுலேருந்து ப்ரெஷர் வரும். ஸோ ஆவி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஹோலில் இருக்கிற அதை மாட்டி விட்டுக்கிறணும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஒரு சிரட்டையில் இருக்கிற இந்த ஒரு புட்டு வேகிறதுக்கு மட்டும் 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா வேகட்டும், அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா ஆவி வந்து கையில் பற்றக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு ஃபோர்ஸாக வந்து அவ்வளோதான், அந்த ஃபோர்ஸாக வந்து நம்ம கீழே வந்து தட்டணும். அப்படின்னா தான் அந்த ப்ராப்பரான அந்த ஷேப்பில் வந்து நமக்கு புட்டு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் பையே எடுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புட்டு. இது வந்து என்னோடய பொண்ணுக்கு ஸ்பெஷலாக நான் செஞ்சது. அவ்வளோதான் மக்களே, கேரளாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான சிரட்டை புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.